வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. எஸ்எஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சவுத்தர்ன் ஸ்பைஸ் மியூசிக் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் சேனலுக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இது ஒரு டிஜிட்டல் சேனல் தான் அப்படிங்கிறத நெறைய பேருக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு என்ன ஆச்சு? திரும்பி இந்த சேனல் கம்பேக் குடுக்குமா? இந்த சேனல் வந்து இப்ப என்ன நிலையில இருக்கு? அப்படிங்கிற ஒரு சில விவரங்கள இந்த ஒரு வீடியோல பார்க்கவிருக்கிறோம். ஆம் ஜென்ஸி கிட்ஸா இருக்கட்டும், இப்ப வந்து சோசியல் மீடியால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் ஆகிட்டு, அந்த சேட்டலைட் சேனல்ங்கிறத மறந்து போனவங்களா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்னா, உடனே வந்து டிஜிட்டல்ல பார்த்துருக்கோம். இந்த கலாட்டா, பிகின் விட்ஸ் மாரி அதுவும் ஒரு சேனல் தானே. இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் அது மட்டும் கிடையாது இந்த சேனல். இந்த சேனல் ஆனது ஒரு மியூசிக் சேனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி 2கேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டு வந்த சேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனல் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியால இருக்கக்கூடிய நெறைய சாங்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்ண சேனல். அண்ட் பர்ட்டிகுலரா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மியூசிக்ஸ் மாரி யுஎஸ், யுகே, யூரோப் மாரியான ரீஜியன்ஸ்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். ஸோ ஏர்லி 2கே கிட்ஸா இருக்கீங்கன்னு சொன்னாலும், உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் இந்த சேனல பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப ஆ 90ஸ் கிட்ஸ் இல்லன்னா அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களும் கூட இந்த சேனல வந்து பார்த்துட்டுருக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலுக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம நார்மலி வந்து டிஜிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போய் எப்படி இருக்கு ஆடியன்ஸ்னுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேட்டலைட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கும். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வர்ற மாரி, ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாரி இருக்கலாம். பட் ஒரு சேட்டலைட் சேனல வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல் குளோஸ் செய்யப்பட்டு, அதுக்கு அடுத்தது அ ஒரு டிஜிட்டல் வியூகத்துல வராங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து இன்டர்நெட் பூம் ஆகுற டைமான 2015, 16, 17, 18ங்கிற காலகட்டத்துல வர்றதுங்கிறது கண்டிப்பா கடினமான ஒண்ணா இருக்கலாம். அந்த இடத்துல தான் எஸ்எஸ் மியூசிக்ங்கிறது இப்ப வரைக்கும் நின்னு பேசுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரியலாவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒண்ணா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல பார்க்கும்போது, ஃபார்ம்லி அ டிவி சேனல் அப்படிங்கிற அதாவது டிவி சேனல் அப்படிங்கிற மாரி குடுத்து, நவ் டிஜிட்டல் என்டர்டெயின்மென்ட் போர்ட்டல் அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஆக்டிவாவும், அவ்ளோ அதிகமான ஃபாலோவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, வச்சிருக்கும் அப்டிங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, 2.2 மில்லியன் யூடியூப் ஃபாலோவர்ஸ், அதுக்கடுத்தது 4.4 மில்லியன் Facebook ஃபாலோவர்ஸ், அதே மாதிரி Instagramல வந்து 1.8 மில்லியன், அதே மாதிரி Twitterல வந்து 6,45,000ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் அப்டிங்கிறது அவ்ளோ அதிகமா இருக்கும். அண்ட் இப்பவும் கூட நெறைய ட்ரெண்டிங்கான இன்டர்வியூஸ் எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் சேனல்ல பார்க்கலாம். ஏன் இப்போ இருக்கக்கூடிய டிவிக்கு மூவ் ஆன நெறைய பெரிய பெரிய ஆங்கர்ஸும் கூட இந்த சேனல்ல இப்போ கரண்ட்ல இருந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சலினா இருக்கட்டும், அதுக்கடுத்து முத்துக்குமரன் இருக்கட்டும், எல்லாமே நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய லெவல்ல கேள்விப்பட்ட பெயர்கள சொல்றேன். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் சம்மந்தப்பட்டு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஆ இப்போ வந்து இந்த விஷயம்லாம் சொல்லிட்டோம். அண்ட் ஒரு காலத்துல வந்து 2004லலாம் வந்து இந்த கம்பெனி வந்து எம்டிவியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணி எம்டிவி சவுத்ன்னு கொண்டு வர்ற மாரியான விஷயங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும், ரூமர்ஸும் அப்போலாம் இருந்தது. அது வந்து பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகல. அந்த டீல் வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்கக்கூடிய சேனல் எதனால வந்து சேட்டலைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலுக்கு மூவ் ஆனாங்க அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வியூவர்ஷிப்ப பொறுத்து. வியூவர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமானதா ஆயிருச்சு. ஆ கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டங்கள் வர வர அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம 2010, 11 அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேனல் வந்து சஸ்பெண்ட் செய்ற மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 நாள் வந்து சஸ்பெண்ட்லாம் செஞ்சிருக்காங்க கவர்ன்மெண்ட் தரப்புல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூவும் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வியூவர்ஷிப் இஷ்யூஸ்லாம் வந்ததன் காரணமா, மேக்ஸிமம் வந்து டிஜிட்டலுக்கு மூவ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டர் சேனலா வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். இந்த சேனல் வந்து நெறைய பேருக்கு வந்து மெமரீஸ கிரியேட் பண்ணலாம். இந்த சேனல் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நானும் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் இப்போ வந்து சேட்டலைட் சேனலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆ எதுக்காக நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுடைய கன்டென்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அது வந்து சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆச்சுன்னா, ஒரு டிவி சேனல்ல நீங்க ஒரு வியூவரா இருக்கீங்கன்னா, அந்த கன்டென்ட்ட பார்ப்பீங்களா?
ஒரு டவுட்ஃபுல் இருக்குல்ல. ஸோ எப்பவாவது யாராவது ஒருத்தங்கள பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது பேசுற விஷயங்கள்லாம் பார்க்க, இன்டர்வியூஸ்லாம். பட் அதுவே மேஜரா போடுற மாரியான விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா வெறுத்துரும். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணி பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அதாவது சினிமால ஆ குறிப்பிட்ட மூவிஸ், அதுக்கடுத்து சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், அத டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், பர்ட்டிகுலர் கேட்டகரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். ஜிஇசி மாரியான விஷயங்கள் கொண்டு வராங்கன்னா, அதுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, புரோகிராம்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, இப்போதைக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது. பட் இருந்தாலும் இன் ஃபியூச்சர் வரும் அப்படிங்கிறது ஆஸ் அ ஆடியன்ஸா எனக்கும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வமா தான் இருக்கேன். நீங்களும் எத்தன பேர் இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த சேனல் சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குயிக்காவே சொல்லியிருக்கோம் எல்லா இன்ஃபர்மேஷனும். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. தட்ஸ் இட். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோவுடன். நன்றி.